விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. இதை பத்தி நீங்க பேசினாதான் கரெக்டா இருக்கும். பேசுங்கன்னு டிஎம் திறந்தாலே இது மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அவர் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர். அவர் ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா அவர் விளையாட்டுல ஃபோக்கஸ் பண்ணணும், மோட்டிவேஷன் பண்ணணும், அதுல ஜெயிச்சிட்டாரு. ஆனா ஒரு பண்ண தப்பு என்னன்னா, விவசாயி கூட கம்பேரிசன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் விவசாயி கூட முக்கியமா கம்பேரிசன் பண்ணிருக்க கூடாது. சார் சொன்னாரு என்னன்னா, ஒரு விளையாட்டு வீரன் காலை 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். 3 மணி நேரம் அவனுடைய பிராக்டிஸ் செஷனை பாத்தீங்கன்னா, நீங்க ஜம்பிங் பண்ணணும், ரன் பண்ணணும், ஸ்பிரிண்ட் பண்ணணும், 40 நிமிஷம் கண்டினியூஸா ஓட வைப்பாங்க. ஓடணும் 45 நிமிஷம் தொடர்ந்து ஓடும் அப்படின்ட்டு. இங்க அப்படி கிடையாதுங்க, ரூல்ஸே வேற. நைட்டு சீரியஸா எப்ப தூங்குறேன்னு தெரியாது. கண் அசந்து நம்மள மீறி தூங்குனாதான் உண்டு. ஏன்னா வேலை இருக்கும், நைட்டு தண்ணி பாய்க்கணும். அதே மாரி காலையில எழுந்திரிச்சு 6 மணிக்கு போகணும் ஏக்கு வேலை செய்யறதுக்கு. இங்க இடத்த பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுமா? வாழைக்குள்ள புல்லா இருக்கும். நல்லா ஓட்டுப்படுங்க. நீங்க ஒரு பாம்பை தூரம் நின்று பார்த்தா என்ன பண்ணுவீங்க? பயந்துருவீங்க. இங்க காலுக்குள்ள கிடக்கும் கட்டு விரியன், நல்ல பாம்பு எல்லாமே கிடக்கும். நம்ம வரது தெரிஞ்ச பக்கத்துல ஓடி ஊந்து போவோம். எப்படி இருக்கு மாதிரி 1 இல்லை 2 இல்லை, காலுக்கு அடியில கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி மாதிரி ஊந்து போயிட்டே இருக்கும். எவ்வளவு இருக்கும் பாருங்க. அதுக்கடுத்து நம்ம அதுக்குள்ள தான் வேலை செய்யணும். நிறைய பேர் படப்படப்புல நான் பார்த்துருக்கேன், படப்படப்புல விழுந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாம முள்ளு குத்தும் போதெல்லாம் பாருங்க, கண்ணு 1 செகண்ட், அப்படி 1 செகண்ட் அந்த வழியில தான் நம்ம வேலை செய்யணும். சரி, இதெல்லாம் விடுங்க. உடல் உழைப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். காலையில இருந்து சாயங்காலம் வேலை நினைச்சிருங்களா? பெரிய வழி என்ன தெரியுமா? இயற்கையோட போராடு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த மனசுல சக்தி இல்லை, அந்த மனசுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த மனசு ஒத்துழைக்கல அப்படின்னா ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியாது. இங்க வெயில் மழை பெய்யாது, அடிக்கிற வெயில், காத்து ஏகப்பட்ட அடிக்கும். இது கூடலாம் இருந்து போராடணும் பார்த்தீங்கன்னா. அது இல்லாமல் விளைச்சல், நம்ம போடுற விதைக்கு விளைச்சல் இருக்குமா, விலை இருக்குமா அப்படின்னு யோசித்து பண்ற வழி இருக்கு பார்த்தீங்களா? சத்தியமா யாருக்குமே வராது. சரி, எல்லாத்தையும் விடுங்க. இது ஒரு விவசாயோட கஷ்டம். ஆனா ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இங்க யாருமே விவசாயத்திலும் சோம்பேறி இருக்கதான் செய்றாங்க, விளையாட்டு துறையிலும் சோம்பேறி இருக்கதான் செய்றாங்க. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், உழைப்புக்கு தான் எல்லாமே உயரும், உழைப்புக்கு தான் எல்லாமே கிடைக்கும். இப்போ ரெனால்டோ ஒரு உதாரணம் சொல்றேன். ரெனால்டோ ஒரு கோல் அடிக்கணும், கடைசி நேரத்துல கோல் பக்கத்துல போய் விழுந்து அடுத்த செகண்ட்ல எந்திரிச்சு கோல் போடுவார். காரணம் அவரோட உழைப்பு. அவர் என்னோட இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ உழைக்கிறார். 40 சம்திங் அவ்வளோ வயசு இருக்கும். அந்த வயசுல எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்பார். அவர் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு உழைக்கிறத அவர் இல்லை, அவர் பேர் முடிஞ்சிடும். இன்னும் வரைக்கும் அவர் உழைச்சிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும். இட்லி சுடுறவங்களுக்கு அவ்வளோ ஒரு தரம். எல்லாருமே உழைக்கிறவங்களுக்கு என்னைக்குமே ஒரு மரியாதை கொடுங்க. அவ்வளோதான் என்னோட இது. எல்லாருமே பெஸ்ட்டு தான். பாய்.